வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி பார்த்து வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் பிரியா நகர் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. 42க்கு 61 1520 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ரோடு 24 அடி ரோடு, சரிங்களா. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு ஒரு க்ளீன் மட்டும்தான் பண்ணணும், சரிங்களா. அதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ பேசும்போது பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி கொடுக்குறதா இருந்தால் கூட பார்த்தோன்னா அதை நம்ம வந்து உட்காந்து அதை பேசிடலாம் டீட்டெயிலாகவே. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தில் நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் பார்க்குங்க. இந்த லேஅவுட்டுக்கு ஒரு 1.25 கிரவுண்டு கிட்ட பார்க்குக்குன்னு விட்ட இடம், சரிங்களா. வென்டிலேஷனுக்கு சூப்பரான இடம் அப்படின்றத டெஃபினட்டாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. உடனே வீடு கட்டி குடியேறலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேரை ஷேர் பண்ணிக்கலாம். 6500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50-100 குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட டைரெக்டாக உட்காந்து பேசுங்க, அது கீழே சான்ஸ் இருந்தால் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இது ரீசனபிள் ரேட்டு தான். இது வந்து நெகோசியபிள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் முன்னே போய் ரைட் எடுத்து அப்படியே முன்னே போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு 300 மீட்டரில் பிரியா நகர் வழியில் போயிட்டு ஆர்ச்சுக்குள்ளே போய்ட்டு ஜிஎஸ்டி போயிடலாம், சரிங்களா. ஸோ இது பக்கத்தில் பார்க்குன்றதால பார்த்தோம்னா நமக்கு பியூட்டியான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. வென்டிலேஷன் சூப்பரான ஒரு வென்டிலேஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே பார்க்கு ஃப்யூச்சரில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒர்க் பண்ண விளையாடுற மாதிரி வர்றது கொஞ்சம் ஒரு வேளை டிலே ஆகலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சைடில் நம்ம வண்டி பார்க் பண்ணுறது இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணிட்டா அதை கூட விட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் மாதிரி தான், சரிங்களா. என்ன தான் பார்க்கே வந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த கார்னரை அந்த காம்பவுண்டுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் மாதிரி தான் நம்ம வந்து வென்டிலேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ராப்பர்ட்டி, டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, லோனுக்கும் போய்க்கலாம். 42க்கு 61 சூப்பரான ஃபேஸிங், சூப்பரான ப்ராப்பர்ட்டி. டெஃபினட்டாக இந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ரேட்டு தான், சரிங்களா. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல லொக்கேஷனில் கிடச்சிருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ரீசன் இது ஒன்று தான். பிரியா நகரில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது அவ்வளோ ரேர் ஆகிடுச்சிங்க, சரிங்களா. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.